ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த சர்வைவிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 4 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சாப்டர் 3 அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல என்ன தெரியுமா காமிக்கிறாய்ங்க? ஒரு சிட்டி சொன்னேன்ல, கொரியாவோட மெயின் சிட்டி. அந்த மெயின் சிட்டிய பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் இன்வேஷன் மொத்தமா பண்ணிருது. அங்க மொத்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா, அழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு இப்ப தான் புரியுது, தன்னோட அப்பா சொன்னது எல்லாமே உண்மதான். ஸோ, நான் என்னோட அப்பா பேச்ச அப்பயே கேட்டுருக்கணும். எங்க அப்பா சொன்னது எல்லாம் உண்மையா இருந்தா, எங்க அம்மா செத்தது உண்மையா தான் இருக்கணும். நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழ்றேன்? எனக்கு வாழ்ந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லையே! எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. என் மொத்த லைஃபுமே இப்படியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மொத்தமா அட்டாக் பண்ணிட்டே வந்துட்டு தான் இருக்கு. நெறைய மான்ஸ்டர் இருக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த மாரி குழப்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு. வேற யாரும் கிடையாது. ஹீரோட அப்பா தான். ஹீரோட அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "ஒழுங்கு மரியாதை ஓடி வா! அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு" சொல்லும்போது, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கேட்குறான். "சர்வே ஆகணும்டா, சீக்கிரம் வா! திரும்பி பார்க்காம ஓடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பின்னாடி பார்த்தா தான் தெரியுது, அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஈஸியா கொன்னுகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோட அப்பா வந்து கைடு பண்ணுறாரு ஹீரோவ. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா எங்கெங்கேல்லாம் ஷார்ட்கட் சொல்றாரோ, அந்த மாரி தான் ஹீரோ ஓடி வந்துட்டுருக்கான். ஆனா ஷார்ட்கட்லயும் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் வந்துட்டுருக்கு. இந்த மானுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா டர்ன் ஆகுற எபிலிட்டி. ஒரு ஸ்பீடா நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு டர்ன் ஆகும் அது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த நேரத்தில நம்மளால கேட்ச் அப் பண்ண முடியாது. மானுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஹீரோவும், ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அப்படியே திசை மாறி இன்னொரு திசையில ஓடிட்டு இருக்காய்ங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒரே திசையில ஓடிட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ எல்லா மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்குது. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கா. இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு, மத்தவங்களுக்கெல்லாம் ஹோப்பே போயிருச்சு. இந்த மான்ஸ்டர்ட்ட நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோவும், ஹீரோட அப்பா மட்டும் தான் பிரிட்ஜ நோக்கி ஓடிட்டு ஃபைனலா தப்பிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த நேரத்துல வந்து ஹீரோ வந்து கேட்குறான், "இது இவ்வளோ மான்ஸ்டர் வந்திருக்கு. நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். அங்க பாருங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கு. எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குது? எதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம்?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு வந்து சொல்றாரு, "என்ட்ட பிளான் இருக்கு. மூடிட்டு வா" அப்படிங்கிற மாரி அவர் அப்பா சொல்லிடுறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவர் வேகமா ஓடிட்டு இருக்காரு. இந்த இடத்துலருந்து தப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணா தான் நம்ம தப்பிக்க முடியும். இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணலைன்னா மான்ஸ்டர் நம்மளையும் கொன்னுடும் அப்படிங்கிற மாரிலாம் அவருக்கு தெரியுது. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோட அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு. அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அழிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த பிரிட்ஜ நோக்கி அது வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கான். இன்னொரு மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோட கால புடிச்சிருது. ஹீரோ நெனைக்கிறான், இதான் என்னோட கடைசி வாழ்க்கை போல. இத விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. நான் செத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அப்பா என்ன தெரியுமா பண்றாரு? அங்க இருக்க மான்ஸ்டர மொத்தமா வெட்டி எறிஞ்சிட்டு கீழ தள்ளி விட்டுர்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். என்னால நடக்க முடியாது, என்னால ஓட முடியாது, என்னோட லெக் ரொம்ப இன்ஜூரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய லெவல்ல அந்த மான்ஸ்டர் மொத்தமா அந்த பிரிட்ஜ நோக்கி வந்தனால, பிரிட்ஜே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னால ஓட முடியாது, என்னால தப்பிக்க முடியாது. இத விட்டா எனக்கு வேற வழி இல்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன பிரிட்ஜ நோக்கி அது வேகமா வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோட வேகத்துக்கும் அதுக்கும் கால்குலேட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, ஹீரோ அத ஈஸியா புடிச்சு சாப்ட்டுரும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோவுக்கும் புரியுது. ஏற்கனவே கால் இன்ஜூரி ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கால் இன்ஜூரினால அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹீரோ மயக்கம் போட்டு அப்படியே கீழ விழுந்துர்றாப்ல. இதுக்கு மேல என்னால தப்பிக்க முடியாதே. சரி யோவ் நீனாவது வேகமா போங்க. நீங்க வேகமா போய் தப்பிக்க வழிய பாருங்க. நான் இங்க மாட்டி சாக தான் போறேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்துட்டு ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. ஹீரோ அத பார்த்துட்டு யோசிக்கிறான். ஆமா எங்க அப்பா சின்ன வயசுலேருந்து எப்போதும் இப்படிதான். எப்ப பார்த்தாலும் ஜெயில்ல என்னை தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிப்பாரு. இந்த தடவையும் அதே மாரி தான். நான் ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "நீ எந்திரி. என் கூட ஓடி வா" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. உங்களுக்கு புரியலையா? என்னால ஓட முடியல. நீங்களும் இருந்தீங்கன்னா, நீங்களே செத்து போயிருவீங்க. ஒழுங்கு மரியாதையா நீங்க ஓடுங்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "நீ எப்படியும் சர்வே ஆயிருவன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி சர்வே ஆகுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓட ஆரம்பி. அப்பதான் உன்னால சர்வே ஆக முடியும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இந்த ஆளு உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளீனா இருக்கு. எங்க அப்பா இந்த மாரி நான் பார்த்ததே இல்லையே. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நைட்டு கூட அழுதாரே. என்ன நடக்குது? இந்த உலகத்துல என்னதான் நடக்குது? அப்படிங்கிற மாரி புரியல. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா வந்துட்டு அப்படியே எழுப்பி விட்டுட்டு, "என்னைய திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பி. அப்பதான் நீ தப்பிக்க முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. "நீ என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. உங்கள்ட்ட என்ன பிளான் இருந்தாலும் என்ட்ட சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இதான் என்னோட பிளான்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றாரு? கையில ஒரு பேப்பர குடுக்குறாரு. "ஒழுங்கு மரியாதையா ஓட ஆரம்பி. இந்த பிரிட்ஜ பார்க்காத. பார்த்தீன்னா நீ செத்துருவ." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு சொல்றாரு. அத கேட்டுட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். "என்ன நடந்தாலும் நான் ஓடணும். அதானே நான் ஓட ஆரம்பிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான். இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நெறைய மான்ஸ்டர் வந்துச்சுல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிருது. இந்த சைடுல ஹீரோ இருக்கான். அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா மான்ஸ்டர்ன்னு இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ மொத்தமா கொலாப்ஸ் ஆகி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். "என்ன நடக்குது? எதுக்குடா எங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்றாரு?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதோடயே பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடியுது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.